ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே, ஃபாலோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க நல்ல ஓகே. அரோராவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு அலை ஓயில அதுலயே வந்து கமருதீன் கொஞ்சம் வந்து ஸ்டேபிள் ஆனாரு. பார்வதி தான் ரீசனு நம்மள எல்லாத்தையும் புட் டவுன் பண்றான்னு அதுக்குள்ளவே மண்டையை கழுவுறதுக்கு கமருதீன் பிளேஸ்ல இருந்து அவங்க அக்காவும் ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒரு ஆளும் உள்ள வந்தாங்க. அந்த போத்தன்னு ஏற்கனவே சோஷியல் மீடியால கொடுத்த இன்டர்வியூலயே தத்தக்கா பத்தக்கான்னு 2 பேரும் உள்ள போனாங்க. சரி என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா, நீங்களா எப்படி அவங்க தப்பா தான் நடந்துக்கிட்டாங்கன்னு நினைச்சீங்க அப்படின்லாம் வந்து வெளில பேசிட்டு இருக்கும்போதே ஓவர் பயாஸ்டு உள்ள வந்தோம். பயங்கரமா மண்டையை கழுவி விட்டுச்சு. அது வந்து எப்படா நம்ம போட்டியாளர் உள்ள வருவோன்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருந்தது போல இருக்கு. கமருதீனுக்கு நிறைய பட ஆப்பர்ச்சுனிட்டி வந்த போது கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் தட்டி கழிச்சிட்டு நான் தான் விட்டேன் அப்படின்னும் போதே நல்லது பண்றாரா கெட்டது பண்றாரான்னு தெரியல கமருதீன்ன்ற மாதிரி வினோத் அங்கேயே கவுண்டர் அடிச்சிருந்தாரு. உள்ள வந்து வினோதோட இவரோட காம்பினேஷன் சூப்பரா இருக்குன்னு சொன்னது வரைக்கும் ஓகே. அவங்க அக்கா பேசினது எதையுமே கமருதீன் ஆக்சுவலா தலையில எடுத்துக்கிறது இல்ல. ஆனா அவங்க அக்கா நல்ல பாயிண்ட்ஸ் சூப்பரா சொன்னாங்க. பார்வதி கிட்ட சேர்க்காத, பார்வதியை வந்து எதுலையுமே வச்சுக்காத, இங்க லைஃப் டெசிஷன் எடுக்க வேண்டிய இடம் கிடையாது இது. நீ யாரோட தூங்குற, பெட்ல யாரோட தூங்கணும், தலை யாரோட படுக்கணும், அந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட் எல்லாம் சொல்லி அரோராவை ரொம்ப சப்போர்ட்டிவா பேசினாங்க. அதை அவன் கண்டுக்கவே இல்லை கமருதீன். அரோராவை வந்து நீ கூடவே வச்சுக்கோ, உனக்கு ஃப்ரெண்டா இல்லைனா பரவாயில்ல, எனக்கு ஃப்ரெண்டா இரு அரோரா நீ அப்படி சொல்லி ஹக் பண்ணாங்க. அதெல்லாமே தலைக்கு மேல போயிடுச்சு. அந்த மொட்டத்துல கூட ஒரு ஆள் வந்தார் பாருங்க, அந்த போத்தன், அந்த அவர் சொல்றதை மட்டும் தான் கமருதீன் அப்படியே மச்சா 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 மச்சான்னு எடுத்துக்கிட்டா. வினோதோட காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி வினோதோட கூட வச்சு பேசுறதெல்லாம் ஓகே. ஆனா அரோராவை வந்து டோட்டல் வில்லியாக்கி எப்படி பார்வதியை வந்து சொல்லணுமோ நியாயப்படி அதை வந்து அப்படியே அரோராவை நீ சொல்லலாம். ஆனா அதை விட பார்வதி தான் நீ நிறைய சொல்லிக்கணும். இவன் இன்னும் கேம் கெட்டது காரணமே பார்வதி தான். எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் இருக்கு, அதை வந்து லவ் லஸ்ட் ஆக்கி லஸ்ட் எங்க பார்த்தாலும் தெளிச்சு ஏதாவது ஊசி இடம் கொடுத்தா அது மாதிரி ஒரு இது கூட சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு லேடி வந்து நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும்ன்றதுக்கு அமித்தையே வேற ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைனாலும் அமித்தையே தேவையில்லாம கூட வச்சு பேசி பேசி அதை கிண்டி கிளறி இதெல்லாம் பண்ணது பார்வதி தான். அது பேசிக்காவே கேரக்டர் வந்து சரியில்லாத ஆள் தான். அதுதான் வந்து உண்மை. இந்த கொடுமை வந்து ரியா தியாகராஜன் பின்னாடி கூட்டிட்டு போய் நல்லா எல்லா டிப்ஸையும் கொடுத்துருச்சு. அரோராக்கு வந்ததா இல்ல இதுக்கு வந்து ஜெயிக்க வைக்க வந்ததா தெரியல. அரோரா சப்போர்ட் பண்றதா இருந்தா பார்வதி எக்கட கட்டு போட்டோன்னு விட்டுருக்கணும் ரியா. அது ஒரு லூஸ் வேலை பண்ணுச்சு. அடுத்து வந்து இந்த இவங்க கமருதீன் வீட்டுல இருந்து வந்து சொல்லிட்டு போனது எல்லாத்தையும் எல்லாரும் எதிர்க்கையும் சோஃபால அங்க உட்காந்து இருக்கும் போது அதையும் வந்து கமருதீன் வந்து எல்லாரும் எதிர்க்கையும் சொல்லிட்டான். பார்வதி அதே பிடிச்சுன்னு பேசினே இருக்கு. அரோரா பத்தி நான் கணிச்சது கரெக்ட் வினோத் ஆனா திட்டினா இந்த மாதிரி பண்ணிருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்பயும் போல அமித் வந்து எவ்வளவுதான் அந்த அமித்தோட ஒய்ஃப் சிவரஞ்சனி பேசிட்டு போனாலும் அவங்க தான் கேரக்டர் பத்தி பேசினாங்க, பார்வதி கேரக்டர். ஆனாலும் அமித் வந்து அதே அமாஞ்சித்தனம், இது பின்னாடியே போயிட்டு பாடிக்கின்னு பாடணுன்ற ஆசைப்படுறதுனால பாடிக்கினே சுத்திட்டு இருந்தது. இது கலர் கோழி குஞ்சு தலை. அவங்க பார்வதியோட அம்மா வந்து ஒன்னும் பண்ணல, சும்மா வந்து தண்ணி தெளிச்சு விட்டா மாதிரியே தண்ணி தெளிச்சு இப்ப இதுல வேற ஜட்ஜ் இந்த அம்மா. இதெல்லாம் எவ்வளவு ஃபேவர் பாருங்க. இதெல்லாம் தேவையா? சரி, நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா சொசைட்டிக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் சொல்லாத கேவலமா நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு கிடைக்கிறதுன்றது வந்து நல்லவங்களுக்கு எல்லாம் கிடைக்காம போதே. இந்த இடத்துல தற்கொலை ஆதிரை பண்ணிட்டு போனதுனால இப்ப இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ உண்மையா இருக்கிற ஒரு ஃபேமிலி லேடி அவங்களுக்குலாம் எதுவுமே ரெகக்னிஷன் கிடைக்கல. கனியை நான் பெருசா எதுவும் பேச வரல, பட் கனி ஃபேமிலி இருந்தா கூட அவங்களுக்கு கூட கிடைச்சிருந்திருக்கலாம்ல. இவன் கமருதீன் ஃபேமிலிக்கே கிடைச்சிருந்திருக்கலாம். தீமை தான் வெல்லும், அதான் நடக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மக்களே.